காவி சாயம் பூச நினைக்கும் தீய எண்ணங்களை வள்ளுவம் விரட்டியடிக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா திங்கள் வைத்து பார்வையிட்டார். புகைப்பட கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு அலங்கார தோரண வாயிலுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பு மலரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அங்குள்ள சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை என்று பெயர் சூட்டினார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு பாடலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். கமல்ஹாசன் வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் இந்த பாடல் உருவாக்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உழைத்துக் கொண்டே இருப்பதுதான் தன் வாழ்நாள் கடமை என்றார். சுனாமியை எதிர்கொண்டு தாங்கி நிற்கும் திருவள்ளுவர் சிலை நமது பண்பாட்டு குறியீடு என்று முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கிடையமும். அது நம்மை காக்கும், நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும். நம்மை மட்டுமல்ல, காவி சாயம் பூச நினைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டியடிக்கும். தமிழரின் அடையாளமா சுனாமியையும் எதிர்த்து உயர்ந்து நிற்கிற இந்த வள்ளுவர் சிலை தான் நம்முடைய அடையாளத்தினுடைய பண்பாட்டு குறியீடு. கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மாவட்டம் தோறும் திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் இதற்காக மாவட்டத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் கடைசி வாரம் குறள் வாரமாக கடைபிடிக்கப்படும் என்றும் மாநிலம் முழுவதும் 133 கலை இலக்கிய அறிவுசார் விருதுகள் வழங்கப்படும் என்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக புதிதாக 3 படகுகள் வாங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார்.